சந்தியாப்பருக்கு கூடான கூடிய நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. வணக்கம், என் பேர் தீபக் பிரபாகரன். நான் திண்டுக்கல் பழனி ரோட்டிலேருந்து வரேன். இது நான் 2வது தடவை சாட்சி சொல்கிறேன். நான் வேலையே இல்லாமல் இருந்தேன். எனக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடச்சி 5 பசங்க வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த வேலை எனக்கு முடிய போகுது. 3 மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் எப்படியாச்சும் எனக்கு புது வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நேற்று காலையில் வேணுனேன். சாயங்காலம் எனக்கு புது வேலை கிடச்சி இன்றைக்கி காலையிலேயும் ஒரு புது வேலை கிடச்சிருக்கு. நான் ஐயாட்ட வேண்டிக்கிட்டேன், நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி. அதனால் நான் வந்து சாட்சி சொல்ல வந்தேன். சந்தியாபிரியாவுக்கும் நன்றி. நான் உலகப்பட்டி வடக்கூர்லேருந்து வர்றேன். என் மகன் கேஎம்சியில் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குது. அந்த பொண்ணுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி உள்ளாங்கையும் உள்ளாங்காலும் அரித்து தடித்து வீங்கி நடக்கவே முடியலை. ஆனால் அப்படியே ஆஸ்பத்திரியில் நாங்களும் எவ்வளவோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதில் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எல்லா ரிப்போர்ட்லேயும் வரும். ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வலியும் நிற்கலை, அரிப்பும் நிற்கலை. நான் சந்தியாப்பர்கிட்ட உனக்கு சாட்சியாக நிற்கிறேன். என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்ணீரோடு அழுதுட்டு போனேன். அதுபோல் என் மகளுக்கு நல்ல சுகமாயிருச்சு. அந்த மாதாவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, சந்தியாப்பருக்கு நன்றி. நான் ஏற்கனவே 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக நின்று இருக்கேன். மறுபடியும் நான் சாட்சியாக என்னை கொண்டாந்து நிறுத்தினதுக்காக சந்தியாபருக்கு கோடான கோடி நன்றி. நான் வேடசந்திலேருந்து வரேன். என்னோடய பேர் தீபா. இவங்க என்னோட அண்ணே. இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப காய்ச்சலாக உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க. கரூர் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு ஒரு 10 நாளாக அட்மிஷன் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, சரியாயிடுச்சு, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க அம்மா வீடு அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக அங்கேயே போய் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சைடு இடது கை கால் வாயோடு சேர்த்து அப்படியே இது மாதிரி பக்கவாதம் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அங்கேருந்து ஆட்டோவில் தூக்கிட்டு தான் எங்கள் வீட்டில் போட்டாங்க. அப்புறம் அம்மாவங்களாம் அண்ணி ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டம், ஒரு தடவை வேணால் முயற்சி பண்ணலாம், வாமா ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அப்புறம் நான் அழுதுகிட்டே போயிட்டு, சந்தியாப்பரே உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், எங்கள் அண்ணி எப்படியாவது எந்திரிச்சு திருப்பி உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாப்பரோட எண்ணெயும் தீர்த்தத்தையும் அப்படியே கை கால் வாயோடு சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, எதுவுமே பண்ணாது சந்தியாப்பரே உங்களை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அம்மா, நான் இப்போ இன்றைக்கி இங்கே இல்லை, நாளைக்கு காலையில் தான் வருவேன், நீங்கள் நாளைக்கு வேணால் கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு 2 ஊசியை மட்டும் போட்டு விட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திருப்பி காலையில் எங்கள் அம்மா அவங்க ஃபோன் பண்ணவும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நான் நினச்சேன். பார்த்தா அம்மா அண்ணி எந்திரிச்சிருச்சுமா, அவங்க விசாட்டுக்கு 1க்கு 2க்கெல்லாம் போகிறாங்க, நல்லா எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. திருப்பி ஏதோனுக்கு போய் டாக்டர்கிட்ட காமிக்கலான்ட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். டாக்டர் இல்லைம்மா இவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு, மூளையில் ரத்த குழாய் உறைஞ்சிருக்கும், கண்டிப்பாக தலைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும், நீங்கள் 2 நாளைக்கு மாத்திரை தரேன், திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. 2 நாளைக்கு மாத்திரை கொடுத்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் ஓரளவுக்கு அந்த கை கால் வாய் கோணுனது எல்லாமே சரியாயிருச்சு. இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. திருப்பி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கு இல்லை இவங்க சுத்தமாகவே சரியாயிட்டாங்க, எப்படி பக்கவாதம் 2 நாள் 3 நாளுக்குள்ளே சரியாச்சு, அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டரு. நான் அப்புறம் கவுடான கோடி ஸ்தோத்திரம் சந்தியாப்பரே எங்கள் அண்ணி சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தியாப்பர் கோயிலுக்கு இதோட 9 மாதமாக வந்துகிட்ருக்கேன். இன்னொரு சாட்சி, ராம்நாட்டில் எங்கள் அக்காவுங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. நாங்கள் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தோம். அந்த அக்கா பாப்பா இது மாதிரி பாப்பாவுக்கு குழந்தையே இல்லைம்மா, 6-7 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு, நாங்களும் போகாத கோயில் இல்லை, எல்லா பக்கம் போகிறோம், எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டோம், நீர் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, 1 வாரம் ஊற்றாமல் இருப்பா, திருப்பி மறுபடியும் தலை குளிச்சுக்குவா, உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே கையில் சந்தியாப்பரோட எண்ணெய் வச்சுட்டே இருப்பேன் பேக்கில்.
அந்த எண்ணெயை எடுத்து பாப்பா மெட்ராஸில் இருக்குப்பான்னு சொன்னாங்க. நான் அந்த எண்ணெயை எடுத்து, அக்கா நீங்கள் போனால் பாப்பாட்ட கொண்டு போய் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் சந்தேகப்பட்ட வேண்டிக்கங்க, குழந்தை நின்றுச்சுன்னா நான் சாட்சியாக வந்து நிற்கிறேன்னு மட்டும் நீங்கள் வேண்டிக்கங்கன்னு சொன்னேன். போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி, பாப்பா இப்போ பாப்பா 3 மாதமாக இருக்காம்மா, நாங்கள் குழந்தை பிறந்தனே நாங்கள் வந்து கண்டிப்பாக சந்தியாபுரத்துக்கு சாட்சியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க. சந்தியாபுரத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மரியே இருந்து வரேன். எனக்கு யூரின் நரம்பு அடைச்சி 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வயிற்றில் டியூப் போட்டு தான் பேக் போட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறனால அந்த நரம்பு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுட்டாங்க. அப்புறம் சந்தியாபட்ட தொடர்ந்து வந்து வேண்டிகிட்டே இருந்தேன். அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் வந்து இப்போ உனக்கு முடியாது அப்படின்ட்டாரு. அப்போ நாங்கள் பரவாயில்ல டாக்டர், காசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பண்ணுங்க, ஆனால் ஆகட்டும், இல்லைன்னா அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு காசு தான் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்போ சந்தியாபுரோட தீர்த்தத்தை குடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டு போய் எல்லாம் இது பண்ணாங்க. உடனே எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னால் வந்து சந்தியாபுரம் என் கண் முன்னாடி வந்துட்டு போனார். அதை வந்து என்னால் மறக்க முடியல. நான் சாட்சியாக வந்து இப்போ நிற்கிறேன். கோடான கோடி நன்றி சந்தியாபுரத்துக்கு. என் பேர் ஜெயராஜ். ஒரு மாடு கன்று போட்டு ஒரு 15 நாளாக பால் கறந்துச்சு. 16ஆவது நாள் வந்து ஒரு காம்பு வீங்கிட்டு பால் வரல. அதுக்கு பால்கார் சொன்னார், மாமா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு கொண்டுகிட்டு வந்தால் தான் பால் கறக்க விடும்னு அவர் சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், டிராக்டரோட நம்ம சந்தியாபுர தீர்த்தத்தை எடுத்து நீ பால் கறக்கும் போது அந்த காம்பில் தடவி கறப்பா அப்படின்னு. சரின்னு அவர், நான் அந்த தீர்த்தத்தை கொடுத்தேன். ஒரு நாள் கொஞ்சம் துள்ளிச்சு, சாயங்காலம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் நார்மலுக்கு வந்துருச்சு. இந்த சந்தியாபுரக்கும் அடைக்கலத்தாய்க்கும் கோடான கோடி நன்றி. இயேசுக்கே நன்றி. என் பேர் நிர்மலா. நான் அன்றாங்குட்டிலேருந்து வர்றேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப முடியல. அதாவது என்னென்னா பெரிய வெள்ளிக்கிழமையிலேருந்து ரொம்பவே முடியல. ரொம்ப வாமிட்டு, அப்படியே சளி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டரை போய் பாருன்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 1 மணி நான் கோயிலுக்கு போகும்போது, சந்தியாபுரே இப்படி கோயிலுக்கு என்னால் போக முடியாத சூழ்நிலை இருக்குது, இப்படி வாமிட்டாக எடுக்கிறாரு, என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நானும் பக்கத்தில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. யாரை எழுப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு தெரியாமல் சந்தியாபுரம் எண்ணெயை எடுத்து நான் சிலுவையை போட்டு தடவி விட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் நல்லா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அதே இருமல், வரட்டு இருமல் மாரி அப்படின்னு நல்லா சுகமாயிட்டார், நல்லா இருக்கார். இன்னொரு சாட்சி என்னென்னா, என்னோடய பேரன் அந்த பையனுக்கு காதோடமாக கட்டியிருக்கவுமே அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். போய் பார்க்கும்போது டாக்டர் அமுக்கி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து ஒரு எலும்பு மாதிரி இருக்குது அப்படின்னா இருக்க பெருசாகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு நீர் கட்டி மாதிரி தான், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சந்தியாபுரம் எண்ணெயை தடவினோம். அது வந்து குணமாகி நல்லா